அந்த அடிப்படையில இப்ப நம்ம பயாலஜியை நம்ம சூஸ் பண்ணிக்க வந்து நம்மட மெயின் ட்ரீம். அதாவது நம்ம எப்படியோ நம்ம மெடிசின் போகணும், டாக்டர் ஆகணும் என்ற கனவுல தான் நம்ம வரப்போறது. அப்ப மெடிசினை பத்தி நம்ம இங்க பெருசா கதைக்கிற கேக்குதானே? ஓ, கேக்குது கேக்குது ஃபைன். ரைட், ஓகே. அப்ப மெடிசினை பத்தி நம்ம பெருசா இங்க டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஏனென்று சொன்னால் மெடிசின் செலக்ட் ஆகின ஆட்களுக்குன்னு சொல்லி அவங்களோட சீனியர்ஸ் ஒரு தனி ப்ரோக்ராம் ஒன்று வச்சது. அடுத்த விஷயம் வந்து இப்ப மெடிசினை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு கோர்ஸோட வந்து நம்ம சேர்ந்து சாய்ஸ் பண்ண வேண்டிய ஒன்று அல்ல. எப்படியுமே நம்ம மெடிசின் கிடைச்சோம்னு சொன்னால் அது கீழே வர கோர்சஸ் பத்தி நம்ம எப்படி யோசிக்கிறதும் இல்லை. எப்படியோ மெடிசினுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். சரி, இருந்தாலும் விட்டுட்டு போக கூடாதுன்றதுக்காக அதை பத்தி கொஞ்சம் ஒரு டச் ஒன் பண்ணிட்டு போறேன். இப்ப மெடிசினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம்ல டாப்ல வர கோர்ஸ். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மெடிசினை செலக்ட் ஆகிற ஆக்களை பொறுத்தவரை என்று சொன்னால் இப்ப ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 2000 பேர், 2035, 2070 பேருக்கிட்ட மெடிசினுக்கு செலக்ட் பண்றது. அதுல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்று மெரிட் சிஸ்டத்துல எக்ஸாம் மொத்தத்துல, அதாவது இப்ப 2000 பேர் ரெண்டு வைப்போமே. அப்படி இருந்தால் மெரிட் சிஸ்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் 40% மெரிட்டா போறது. அப்படின்னு சொன்னால் 2000 பேர்னு சொன்னால் 100க்கு 40, 800 பேர் மெரிட், மிச்செல்லாம் கோட்டா அடிப்படையில போறது. அப்ப இப்ப இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் கோட்டா வந்து கிட்டத்தட்ட மெடிசினுக்கு 54, அப்படி இல்லாட்டி 55, லாஸ்டா நடந்தது சொல்றேன். அப்படின்னு சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப ஏ லெவல் செஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து பயோ செஞ்சாக்கள்ல ஃபர்ஸ்ட் 800 பேர் இருக்குதானே. கிட்டத்தட்ட 800 பேர் வார ரேங்க் ஆக்கள்ல வந்து நம்ம கோட்டாக்குள்ள கணக்கெடுக்கிற இல்ல. அவங்க எல்லாத்தையும் முட்டு போட்டு அதுக்கு பிறகு வர உதாரணத்துக்கு லாஸ்டா 800வது ஐலண்ட் ரேங்க் 800 வந்து புத்தள டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு உதாரணத்துக்கு எப்பவுமே ஒரு 11வது ரேங்க் வந்து எப்பவுமே அவ புத்தள டிஸ்ட்ரிக்ட்ல வார அந்த 11 பேரும் அந்த கோட்டாக்குள்ள வார இல்ல. அவங்க 11 பேரும் மெரிட் லிஸ்ட்ல போகும். அந்த 11ல இருந்து 55 அப்படின்னு சொன்னால் மொத்தம் 55ம் 11ம் 66 மெடிசின் போகும். அப்படித்தான் மெடிசினுக்காக சூஸ் பண்றது. லாஸ்டா போன முறை நான் நினைக்கிறேன் 73 பேர் மெடிசின் போயிருக்கிறேன். அப்ப 73 பேர் மெடிசின், அதுல 53 பேர் கோட்டான்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18 17 மெரிட் பேட்டி விளைஞ்சா. அப்படித்தான் மெடிசினுக்கு ஆக்கள் சூஸ் பண்றது. அடுத்தது வந்து இப்ப மெடிசினை பத்தி மெடிசின் கோர்ஸை பத்தி நோமலா சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். மெடிசின் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் நடக்கும். அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கால மெடிசின் வந்து கிட்டத்தட்ட 12 யூனிவர்சிட்டியில இருக்கு. அப்ப கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கோர்ஸ். அதை வந்து மூணா பிரிக்கலும். ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரீ கிளினிக்கல், ரெண்டாவது பெரா கிளினிக்கல், மூணாவது கிளினிக்கல்னு சொல்லி. இப்போ ப்ரீ கிளினிக்கலை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து தனி லெக்சர்ஸ், அதோட சேர்ந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான் நடக்கிறது. அதாவது கிளினிக்கல் இல்லாத பகுதிகள். அதுக்கு பிறகு பெரா கிளினிக்கல் நடக்கும். அது வந்து லெக்சர்ஸோட சேர்ந்து கிளினிக்கலும் நடக்கும். அது பிறகு லாஸ்டா கிளினிக்கல் நடக்கும். அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் செமஸ்டர் சிஸ்டம், டேர்ம் சிஸ்டம்னு சொல்லி இதுக்கு அந்த அளவு டீப்பா இங்க நம்ம போக தேவையில்லை. அடுத்தது வந்து இப்ப மெடிசின் செஞ்சால் எப்படியுமே என்னது ஷால்லா 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு இன்டர்ன் நடக்கும். அதுக்கு பிறகு டாக்டர் தான். டாக்டர்னு சொன்னால் ஸ்ரீலங்கால ஜொப்பை பொறுத்த வரைக்கும் 100% என்ன சரி ஜொப் கிடைக்கிறது ஷுவர் தான். இப்ப இருக்கிறத பொறுத்தவரை என்ன சொன்னால் புதுசா சில சில இடங்கள்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் உருவாகிறதால போட்டித்தன்மை ஒன்று உருவாகுது. மற்றபடிக்கு மெடிசின் செஞ்ச பிறகு அதாவது ஜொப்ல போட்டித்தன்மை ஒன்று இருக்காது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகல போட்டித்தன்மை இருக்கும். பட் எப்படியோ மெடிசின் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு டாக்டர் தான்.
சரி, ஓகே. அடுத்தது வந்து இப்ப யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றதை பொறுத்த வரையில இப்ப செலாக்கள் இருப்பீங்க. உதாரணத்துக்கு அஹ், உதாரணத்துக்கு எப்பவுமே இப்ப கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிட்டத்தட்ட புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல 6 7, அதாவது 6வது ரேங்க் 7வது ரேங்க் போன முறை நடந்த சில்ட்ரன் அவங்க வந்து கொழும்பு யூனிவர்சிட்டி போறது. அப்ப 8ல இருந்து தான் பேராதனி யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு சொன்னால் இப்ப செலாக்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால் இப்ப 9வது ரேங்க் வந்த ஒருத்தர் எப்பவுமே அவங்க என்ன செய்யறது, இப்ப போன முறை அடிப்படையில நமக்கு பேராதனி தான் கிடைக்கும் என்று தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நாளும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் ஆர்டர் வரும் தானே, கோர்ஸ் ஆர்டர் நம்ம செலக்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பேராதனையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணணும் எதுல இருந்து, கொழும்பு யூனிவர்சிட்டியில இருந்து, அதுக்கு பிறகு பேராதனி, அப்படித்தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா நம்ம இங்கே கெட் பண்ணிட்டு போகணும். சரியா? அடுத்த விஷயம், இப்ப கீழே போகக்குள்ள யூனிவர்சிட்டிகளுக்கு இல்ல கொஞ்சம் சிக்கலன்னு வரும். எங்க அந்த மொரட்டுவ வயந்த அது மாதிரி சப்ரகமோ என்னென்னு சொன்னால் இப்ப ஃபர்ஸ்ட் அதாவது பழைய யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா வகையான ரிசோர்ஸஸும் இருக்கு யூனிவர்சிட்டியில. ஆனால் அந்த மொரட்டுவ சப்ரகமோ பொறுத்த வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து புதுசு என்ன, அப்ப அதுக்கு வந்து சில யூனிட்ஸ் வந்து குறவு. அடுத்தது வந்து அவங்களோட சீனியர்ஸும் குறவு. என்னென்னு சொன்னால் மொரட்டுவை பொறுத்த வரைக்கும் 4 இல்லாட்டி 5வது பிச்சு தான் இப்ப இன்டேக் ஆகிக்கிறேன். இப்ப அவங்களோட சீனியர்ஸும் பெருசா இல்லையே, அதால அந்த சிக்கல் ஒன்று வரும். மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் 5 இயர்ஸ் கோர்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு நடத்தி முடிப்பாங்க. அதே நேரம் இப்ப ஒவ்வொரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் மெடிசின் அந்த செமஸ்டர்ல அந்த எக்ஸாம்கள் லேட்டா முன்னுக்கு பின்னுக்கு நடக்கலாம். பட் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் நடக்கும். ரைட்? அப்ப இப்ப உதாரணத்துக்கு மெடிசின் முடிச்ச பிறகு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணுமா இருந்தால் அதுக்கு பிறகு உங்களைய போடுற ஹாஸ்பிட்டல் என்றதை பொறுத்த வரைக்கும் அந்த ரேங்கிங் வந்து எப்படி நடக்கும் என்றால் அந்த ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான் அமையும். அந்த டைம் நீங்க எந்த யூனிவர்சிட்டியில இருக்கிறதுன்றது இங்க முக்கியம் இல்லை. உதாரணத்துக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸ்ரீலங்கால எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் ஒரே டைமுக்கு நடக்கும். அப்படி நடக்கக்குள்ள எல்லாரையும் சேர்த்து ஒரு லிஸ்ட்ல ரேங்க் பண்றது. அப்ப நீங்க வயம்பு யூனிவர்சிட்டியில இருந்தாலும் சரி, கொழும்பு யூனிவர்சிட்டியில இருந்தாலும் ஓகே, நீங்க அந்த டைம் ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு தான் முன்னுரிமை. அது நீங்க கொழும்பு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் ஓகே, வயம்பா இருந்தாலும் ஓகே, அது பிரச்சனை ஒன்று இல்லை. ஸோ அதால எந்த யூனிவர்சிட்டின்றது முக்கியம் இல்லை. நீங்க அந்த மெடிக்கல் கோர்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி அதை வச்சு நீங்க எப்படி ஸ்கோர் பண்றதுன்றதான் முக்கியம். சரியா? ரைட். இவ்வளவுதான் நான் மெடிசினை பத்தி சொல்ல நினைச்சேன். இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் தேவைன்னு இருந்தால் என்ன செய்யலாம், கண்டெக்ட் பண்ணலாம். இதுக்கு மிச்சம் டைம் எடுத்து மெடிசினை விளங்கப்படுத்துறது கொஞ்சம் சிக்கல் என்றதால நம்ம அடுத்த கோர்ஸுக்கு மூவ் ஆகும். அடுத்த கோர்ஸ் வந்து நம்ம எம்எல்எஸ் செய்வோம். இஃபாதா. ஓகே, கேக்குதா? கேக்குது, பேசுங்க. இதுல மெடிசினுக்கு இப்ப நாங்க பாத்துட்டு வர ஓர்டர்ல பார்த்தா மெடிசினுக்கு அடுத்ததா நாம ஹை டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ்னு பார்த்தா வரப்போது டென்டல் தான். டென்டல் பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கிடைக்கும். அது அது செய்யக்கூடிய அவைலபிள் இல்லாததால கொஞ்சம் உங்களுக்கு அதை பத்தி இந்த குரூப்ல எல்லாரும் இருக்கிறீங்க தானே, உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உண்டு, நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம். அடுத்ததான் நம்ம வரோம் மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ், எம்எல்எஸ்ன்னு சொல்லுவோம். அதுல இப்ப நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்எல்எஸ் ஒன்று இருக்குது, அடுத்தது எம்எல்டின்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான், சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் வரப்போகுது. இப்ப அதுல எம்எல்எஸ் சொல்றது இதையும் விட இன்சாத் கொஞ்சம் ஸ்லைட மூவ் பண்ற. இப்ப எம்எல்எஸ் சொல்றது எம்எல்டியை விட கொஞ்சம் டிமாண்ட் கூடின ஒரு இதுண்டு, அதுக்கு மேல உள்ள. இப்ப நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்து வர நேரம் நாங்க போடுவோம் மெடிசினுக்கு போறோம், அதுக்கு பிறகு பாக்குறோம் டென்டல், வெட்டினரி அப்படின்னு பார்த்து போறோம். அடுத்தது நாம பாக்குறது பிசியோதெரபி, இந்த எம்எல்எஸ் இதுல தான் பாக்குறோம். இதுக்கு நீங்க நார்மலா பார்த்தா ரிசல்ட்ஸ் 1.7 1.6
மேக்சிமம் ஒரு 6 எடுத்தா கூட இதுக்கு குவாலிஃபை ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அது நீங்க போடுற அந்த உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஓர்டர்ல தான் இருக்குது. நீங்க எம்எல்எஸ் ப்ரிஃபர் பண்ணி முன்னுக்கு போட்டீங்கன்னா அது உங்களோட மெயினா சொல்லலும் ஒரு 1.67க்குள்ள உள்ள ரிசல்ட்ஸுக்கு எம்எல்எஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அடுத்ததுதான் அதோடய உள்ள விஷயம் தான் எம்எல்டி. எம்எல்டிக்கும் எம்எல்எஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, எம்எல்எஸ் வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராம், எம்எல்டிங்கிறது ஒரு டிப்ளோமா ப்ரோக்ராம். அதையும் விட அப்ப டிகிரி இதையும் விட கொஞ்சம் எம்எல்டியை விட கொஞ்சம் கூடினது. இப்ப நீங்க அதுல பாக்குற நேரம் இதுல உங்களோட யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல போட்டிருக்கிற விஷயம் தான் இந்த யூனிவர்சிட்டி எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குது, மொத்தம் இன்டேக் பண்றாங்க ஒரு இயருக்கு 226. இது போன வருஷத்துக்குள்ளது, கொஞ்சம் அது முன்னுக்கு பின்னுக்கு மாற சான்ஸ் இருக்குது யூனிவர்சிட்டிஸ். அதோட இன்னொன்னு கேக்குறாங்க நம்மளோட இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ். அடுத்த விஷயம், இப்ப நம்மளோட ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்கு மேலதிகமா பாக்குறது இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் இருக்கணும் ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ல. யூனிவர்சிட்டிஸ் எதுன்னு பார்த்தா பேராதன, ஜப்புர, ருஹுனு, ஜஃப்னா, இது 4லையும் தான் இந்த கோர்சஸ் யூஜிசி கீழே வர கோர்சஸ் இருக்குது. இப்போ இதுல நம்ம பாக்குற நேரம் எம்எல்எஸ், நான் ரெண்டையும் எம்எல்எஸ் எம்எல்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லிட்டு போறேன். ரெண்டும் ஒரு கோர்ஸ் இல்ல, வேற கோர்ஸ், வேற வேற கோர்ஸ் தான். இப்ப எம்எல்எஸ்ல நம்ம பாக்குற நேரம் ரெண்டும் பொதுவா எம்எல்எஸ் எம்எல்டி ரெண்டுமே நிறைய ஒர்க் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ ஒரு ரீஜன் தயாரிக்கிறது, அதுல அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பாக்குறது, அதெல்லாம் எம்எல்எஸ் கீழே வரப்போகுது. மெடிக்கல் லேபரேட்டரி சயின்டிஸ்ட் அவங்க கீழே தான் வரப்போகுது. ஆனா எம்எல்டி டெக்னீஷியனுக்கு அது செய்யலாம், அது எம்எல்எஸ்க்குரியாக்களுக்கு தான் வரும். மத்த நிறைய ஒர்க் ரெண்டுக்குமே காமனான ஒர்க் தான் வருது. இப்ப அதுல கோர்ஸ் பத்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 4 இயர் கோர்ஸ் இது. அதுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பாக்குற நேரம் லெக்சர்ஸ் தான் ஃபுல்லா போகுது. தேர்ட் இயர்ல ரிசர்ச்சஸ் நிறைய நடக்கும். ஃபோர்த் இயர் ஃபுல்லா கிளினிக்ல. இது இந்த கோர்ஸ் நம்ம எம்எல்எஸும் சரி எம்எல்டியும் சரி, நம்ம ஸ்ரீலங்கால உள்ள டிமாண்டை விட ஃபாரின்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹை ஒரு டிமாண்ட், ஒரு மெடிசின் அளவுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது ஃபாரின்ல எல்லாம் இந்த கோர்சஸுக்கு. அதாலதான் இப்போ இது ஆரம்பத்துக்கு இருந்துச்சு ஒரு 3 இயர்ஸ் ஒரு ப்ரோக்ராமா தான். இப்ப ஃபாரின்ல எல்லாம் இதை போய் அந்த டிகிரி ப்ரோக்ராம் 4 இயர் அவங்க கேட்கறதால அதை என்ன செஞ்சாங்க 4 இயர்ஸ் மாத்தி அதை கொடுத்திருக்காங்க. அடுத்த வேற விஷயம், இந்த இப்ப இதுல நம்ம எலைட் ஹெல்த் சயின்ஸ் வருது. அந்த எலைட் ஹெல்த் சயின்ஸ் கீழே வரதுதான் இது இந்த கோர்ஸ். எம்எல்எஸ் வருது, அந்த அந்த ஃபேக்கல்டி டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது வருது. மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸும், அடுத்தது ஃபார்மசி வருது, அடுத்தது நர்சிங், அதெல்லாம் வரப்போகுது. அது கீழே வர ஒரு கோர்ஸையும் அடுத்தவங்க செய்வாங்க. இதுதான் ஒரு சின்ன பிரீஃபான ஒரு இதுக்கும் நீங்க படிக்கிற உள்ள சப்ஜெக்ட்ஸ் அதை பத்தினெல்லாம் ஒரு பெரிய விளக்கம் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க குரூப்லயும் ஷேர் பண்றோம். தேவையா இருந்தா மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தரும். சரியா அப்ப ஓ அஷ்ரஃப், அது சரி. அந்த அதுல இப்ப எம்எல்எஸ் பத்தி சொன்னாங்க தானே அஷ்ரஃப், விளங்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அதுல வந்து சிலவங்க பார்ப்பாங்க, இப்போ எம்எல்எஸ் நல்ல கோர்ஸ் தான். இப்போ எம்எல்எஸ்க்கு மேலேயும் அந்த டென்டலிக்கு, இது பிசியோதெரபிக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு மேல தனி போடணும், இல்லாட்டி எம்எல்எஸ் கொண்டு போய் மேல போடுவாங்களே, அப்படி ஒண்ணு இருக்குது. ஆமாம், அது பத்தி நம்ம ரெண்டுக்கும் கிளியரான எக்ஸ்பிளேஷன் ஒன்று தாரோம். என்னன்னு சொன்னால், தவிர்க்க முடியாத காரணத்தால வந்து அதுக்குரியாக்கள் ஜாயின் ஆகலாம் போயிட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தாரோம் இடையில. நம்ம அப்ப அடுத்த பகுதி ரேடியோகிராஃபி. அதுக்கு நாங்க
கையுறனை கொடுக்குறேன். கையுறன். விளங்குதா? ஓ விளங்குது, பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஏலெவல் ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அண்டு நான் சொல்ல போகிற கோர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ். ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுது. அதாவது ரேடியோகிராஃபி அண்ட் ரேடியோ தெரப்பி. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ஸ் வந்து 2 இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரேடியோகிராஃபி மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே எடுப்பாங்க. அண்டு ரேடியோகிராஃபியை பற்றி சொல்ல சொன்னால், இது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த ரேடியோகிராஃபி கோர்ஸ் இருக்கும். 4 இயர்ஸ் டிகிரி. அண்ட் இதில் மெயினாக என்னென்னு சொன்னால், எக்ஸ்ரேயை யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டயக்னோஸ்டிக் பர்பஸுக்காக தான் இந்த இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படும். ஸோ மெயினாக வந்து இதன் மூலமாக, அதாவது இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிக்கும்போது ஒரு டயக்னோஸ்டிக் ரேடியோகிராஃபராக தான் வெளியே வருவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ மெயின் ஒர்க் என்னென்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு போன் ஃப்ராக்சரோ, அதாவது பாடியில் இருக்கிற உள்ள ஏதாச்சும் ஃப்ராக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதை இமேஜ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கன்சல்டன்ட் ரேடியோலஜிஸ்ட்கிட்ட ஒரு டயக்னோஸ்டிக் பர்பஸுக்காக ரிப்போர்ட் அனுப்புகிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்ரீலங்காலையும் அப்ராட் கண்ட்ரீஸ்லையும் நிறையவே இருக்குது. ஸோ அண்டு ஃப்யூச்சரில் ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சைட்டுக்கு போக விரும்புகிறாக்க, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுமெண்ட் விரும்புகிறாக்க வந்து இந்த டிகிரி எடுத்து படிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்னா 3rd இயர் 4th இயரில் வந்து உங்களுக்கு கிளினிக்கல் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது. பட் இட் கேன் பி அச்சீவபிள். அடுத்தது நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த கோர்ஸுக்கு பொதுவாக வந்து ரேடியோகிராஃபிக்கு வந்து ஒரு 45 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 45 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. போன தடவை செட்டி ஸ்கோரை பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 4 2 9 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிஸ்ட்ரிக்டில் 100க்குள்ளே இருந்தால் கட்டாயம் இந்த ரேடியோகிராஃபி கோர்ஸை அப்ளை பண்ணுங்கள். பொதுவாக வந்து 45 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் 40 பேர் ரேடியோகிராஃபி செய்வாங்க, மிச்ச 5 பேர் வந்து ரேடியோ தெரப்பி செய்வாங்க. இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரேடியோ தெரப்பின்னா என்னென்னு சொல்லலாம், அதாவது டாப் கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் உதாரணத்துக்கு 4 வருஷம் டிகிரி இருந்தால் அதில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து டாப் கிளாஸில் பாஸ் பண்ணுற 5 பேருக்கு தான் இந்த ரேடியோ தெரப்பி டிகிரி கிடைக்கும். ஸோ யூனிவர்சிட்டி பெர்ஃபார்மன்ஸ், அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த 5 பேருக்கு வந்து அந்த ரேடியோ தெரப்பி டிகிரியை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த ரேடியோகிராஃபி டிகிரியை வந்து ரேடியோ தெரப்பியாக கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ செகண்ட் இயர்லேருந்து அவங்க ரேடியோ தெரப்பி டிகிரி வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரேடியோ தெரப்பியில் தான் இருக்கும். ஸோ ரேடியோ தெரப்பின்னா என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் கேன்சர் மெடிசின். ஸோ பொதுவாக வந்து ஒரு புதுசு, இது வந்து ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட், கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட். அண்ட் இதில் மெயினாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனை யூஸ் பண்ணி கேன்சர் பேஷண்ட்டோட கேன்சர் செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து கொலபரேட் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக வந்து சர்ஜன்ஸ், ரேடியேஷன் ஒன்காலஜிஸ்ட் அவர் தான் ஹெட்டாக இருப்பார், மெடிக்கல் பிசிசிஸ்ட், அதே மாதிரி நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜிஸ்ட், இந்த மாதிரி அதே மாதிரி ஒன்காலஜி நர்சஸ்ன்னு சொன்னால் நர்சிங் முடிச்சுட்டு ஒன்காலஜியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர நர்சஸ் தான் வந்து, அதாவது ஸ்பெஷலிஸ்டான நர்சஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க 3rd இயர் அண்ட் 4th இயரில். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே லெக்சர்ஸாக இருக்கும்.
லெக்சர்ஸ் ப்ராக்டிகல்ஸாக இருக்கும். தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங்கோட ப்ளஸ் ரிசர்ச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேன்சர் ரிசர்ச் அண்டு அந்த மாதிரி போக விரும்புகிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரேடியேஷன் ஒன்காலஜி, அதே மாதிரி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் விரும்புகிறாக்க வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பாத்வே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பட் இட் கேன் பி அச்சீவபிள். ஸோ இந்த சொன்ன 2 கோர்ஸுமே வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங்காக தான் இருக்க போகுது. ஸோ ஒன்லி பேராதீனி யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் செய்யலாம். ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒன்று கொலம்போவில் இருக்குது. பட் அதுக்கு ரெண்டுக்கும் ரேடியோகிராஃபிக்கும் அந்த ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கீ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ரேடியோகிராஃபி பேராதீனியில் மட்டும்தான் செய்யலாம். அதே மாதிரி ரேடியோ தெரப்பியும் அந்த 5 பேர், அதாவது பேராதீனியில் மட்டும்தான் செய்யலாம். அதுலேயும் கவர்மெண்ட்டில் படிக்கிறேன்னா பேராதீனியில் மட்டும்தான் செய்யலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் கயூரன். எக்ஸ்கியூஸ் மீ அஷ்ரப். சொல்லுங்க. இப்போ இதுல நாங்க ஒரு கோர்சஸ், இப்ப என்ன நான் சொல்ல வரேன்டா, ஒரு கோர்சஸ பத்தி இந்த கோர்ஸ் இத்தாண்ட விஷயத்தை தான் கொடுத்துட்டு போறோம். இதுல நீங்க யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ற டைம் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் உங்களோட விருப்பம் எதுன்னு பார்த்தா நீங்க கொடுக்க போறீங்க. அதுலயே இப்போ இன்னொரு விஷயம் பாக்குறோம், அந்த கோர்ஸ்ல பெருமதி. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம போடுறோம், ஃபர்ஸ்ட் ஆகவே சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா வரப்போகுது மெடிசின், அதுக்கப்புறம் டென்டல், அப்படி ஓர்டருக்கு வரப்போகுது. டென்டலுக்கு அப்புறம் தான் வெட்டினரி, அதுக்கப்புறம் தான் வர்றது இந்த எலைட் ஹெல்த் சயின்ஸ்ல பிசியோதெரபி, பார்மசி, எம்எல்எஸ், அது ரேடியோ தெரப்பி எல்லாம் வரப்போகுது. இங்க நாங்க அந்த ஓர்டரை உங்களுக்கு சொல்ல இல்ல, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது என்னன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, இதுல நாங்க சொல்ல வர ஒவ்வொரு கோர்சஸ் பத்தி நீங்க இந்த கோர்சஸ் பத்தி ஒரு தெளிவுண்டு புரிந்துணர்வு எடுக்கணுன்றதுதான். அது நீங்க போடுறது, இதை நீங்க கோர்ஸ் போடுற ஓர்டர் இல்ல நாங்க சொல்றது, அதை நீங்க பாத்துக்கணும். தேங்க்யூ. அதான் நம்மளும் சொல்றோம், ஃபுல் ஆர்டர்ல செய்ய இல்ல, கோர்சஸ் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். சிலாக்களுக்கு அதை பத்தி பேசிக்கா ஒரு நாலேஜ் ஒன்று தேவைதானே, அதை பத்தின இப்ப கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ளேயும் இப்ப நமக்கு விருப்பமா இருந்தாலும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் என்றதுக்காகத்தான் நம்ம செஞ்சுட்டு போறோம். மற்றபடிக்கு நீங்க கோர்ஸ் ஆர்டர் போட்டதா இருந்தால் அதை பத்தி ஒருக்கா விசாரிச்சுங்க சீனியர்ஸ்ட் சொன்னால் அதை நீங்க விருப்பத்தெரிய போடக்குள்ள அந்த கோர்ஸ் ஆர்டரை பாருங்க. அது மாதிரி கொஞ்சம் சீனியர்ஸ்டையும் அதை கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து நர்சிங் பத்தி. தஹ்சீன். எஸ், சொல்லுங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கொழும்பு யூனிவர்சிட்டி நேசிங்ல ஃபர்ஸ்ட் இயர் தான். நேசிங்கை பொறுத்த வரையில் எப்படின்னு சொன்னால் மெடிசினோட சம்மந்தப்பட்டது தான். 4 வருஷ கோர்ஸ் மொத்தம் டோட்டலாக. அதோட கிளினிக்கல் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் முடிகிறதோட வந்து கிளினிக்கல் ஸ்டார்ட் பண்ணும். நேசிங் வந்து மொத்தம் 6 யூனிவர்சிட்டியில் இருக்குது. கொழும்பு, ஜயவர்தனபுர, ருஹுனு, அடுத்தது வந்து ஜஃப்னா, ஈஸ்டர்ன், அடுத்தது வந்து பேரா. அதில் வந்து கொழும்பு யூனிவர்சிட்டி மட்டும் தனியாக ஃபெக்கல்ட்டியாக இருக்குது. மற்ற எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஃபெக்கல்ட்டி கீழே வரும் மற்ற யூனிவர்சிட்டியில எல்லாம். மாதிரில நேசிங்குக்கும் ஜட் ஸ்கோர் இப்போவே ஜட் ஸ்கோர் நல்லா கூட்டிட்டு இப்போ இந்த முறை எடுத்தது 1.3 சம்திங் எங்கட இன்டேக்குக்கு புத்தள டிஸ்ட்ரிக்ட். நல்ல டிமாண்டான கோர்ஸ் உண்டு நேசிங்கை பொறுத்தவரையில். நிறைய இந்த ஒவ்வொரு மெடிசின்ல ஒவ்வொரு இது போகிற மாதிரி, என்னடா ஸ்பெஷலிஸ்ட் போகிற மாதிரி அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்போ இதுக்கு முன்னே கையூரன் சொன்ன மாதிரி அந்த ஒன்காலஜிஸ்ட் நேசிங் அப்படின்னு தானே, அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் செய்யணும். ஃபர்ஸ்ட் இயர் முடிகிறதோட கிளினிக்கல் ஸ்டார்ட் பண்ணி இனி கிளினிக்கலும் அதோட லெக்சரும் நடக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ஒவ்வொரு ஃபெக்கல்ட்டிக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் அவங்களோட அந்த மொடியூல் கொஞ்சம் இந்த ஏற்கனவே அஷ்ரப் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட அந்த மொடியூல் அதில் கொஞ்சம் வித்தியாசப்படும். கொழும்புலையும் அப்படித்தான். ஏன்னா கொழும்பு வந்து தனியாக ஃபெக்கல்ட்டி ஆகிறதால கொஞ்சம் பெனிஃபிட் கூட. அப்படி மற்ற யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் மற்றது நான் நினைக்கிற மட்டும் பாய்ஸை பொறுத்தவரையில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன்.
வேற எப்படின்னா இந்த நேசிங்கை பொறுத்தவரையில இப்படிதான் அந்த கொஞ்சம் டிமாண்டான கோர்ஸ் தான். மற்ற ஃபாரின்லையும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். நீங்க உங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு தெரிவிக்கும். இந்த மெடிசின் டென்டல் அப்படிதான் வாரது. பொதுவாக அதை போட்டுட்டு நீங்க உங்களோட விருப்பமா இருந்தன்னு சொன்ன விருப்பமான கோர்ஸுக்கு போட பாருங்க. எல்லாம் இந்த மற்ற என்ன சரி டீட்டெயில்ஸ் இந்த படிக்கிறது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஆயிருந்தா இதுக்கு சொல்லுங்க எனக்கு. மற்ற 6 யூனிவர்சிட்டியில இருக்குது. கொழும்புல வந்து தனியாக ஃபெக்கல்ட்டியா இருக்குது. மற்ற 5 இடங்களும் வந்து என்னடா டிபார்ட்மெண்ட்டா இருக்குது. ஒரு நேசிங்னா முழுக்க முழுக்க இந்த மெடிசனோட சம்மந்தப்பட்டதான் படிக்கிறது. அதோட இன்னொன்று நேசிங் எத்திக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அப்ப அந்த நேசிங்குக்குரியதையும் படிக்கணும். வேற அஷ்ரஃப் வேற என்ன சரி சொல்லணுமா? அஷ்ரஃப் அஷ்ரஃப் கேக்குதா? அஷ்ரஃப் ஓகே. அந்த யாரும் இதுல ஸ்டூடெண்ட்ஸ்ல ரைட் ஓகே யாரும் டவுட் நேசிங் பத்தி ரைட் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். ரைட் நான் ட்ரெஸ் பத்தி சொல்றேன். நான் மற்றது வந்து எப்படின்னு சொன்னா இப்போ ட்ரெஸ் கோட் இருக்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ட்ரெஸ் கோட் இருக்குது. அதுல வந்து என்னன்னு சொன்னா அந்த கேர்ள்ஸுக்கு பொதுவா முஸ்லீம் கேர்ள்ஸ் வாரது குறைய இதுல நேசிங். ஏன்னா அவங்களோட அந்த ட்ரெஸ் கோட் பிரச்சனை ஆகுமா? அது எப்படி சொல்றது? அந்த ட்ரெஸ் கோட்னா நீ தெரியும் தானே அந்த நேசிங்காக எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. அதுதான் அந்த அவங்களோட ட்ரெஸ் கோட். பாய்ஸுக்கு ஒயிட் ஷர்ட், அடுத்தது வந்து ஒயிட் ட்ரௌசர், அதோட மற்ற இந்த கோட் ஒன்று வரும். அந்த மேட்டன் அந்த மேல் நேஸ்ட நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கிக்கும். வேணா நான் அஷ்ரஃபுக்கு போட்டோ அனுப்புறேன். அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க. இதுல அவங்க உங்களோட குரூப்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் கோட் அந்த கேர்ள்ஸ் ஆக்களே தான் கொஞ்சம் பிரச்சனையாகும். அந்த இது போட இயலாது. அதுகள் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து அந்த முஸ்லீம் ஏரியாண்டபடியால அங்க வந்து அந்த இது போட கேர்ள்ஸ் ஆக்களுக்கு அந்த இது போடலன்னு நினைக்கிறேன். மற்ற கொழும்பு அதுகெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களோட சீனியர்ஸ் ஆப்ஷன் இது வரைக்கும் இந்த ஃபெக்கல்ட்டிக்குள்ள வரையில நான் ஏற்கனவே வந்த அந்த ட்ரெஸ் கோடால நான் புத்தகம் வந்த ஒரு கேர்ள் ஒன்று மாறிச்சுது. ட்ரெஸ் கோட் கொஞ்சம் பிரச்சனையானதோட மாறிச்சுது. நான் அதையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கோட்டை பத்தி ஒருக்கா சொல்றேன். அதான் அவங்களோட ட்ரெஸ் கோடு. பொம்பளை ஒயிட் பிளவுஸ் அண்ட் ஒயிட் ஷர்ட் அந்த அவங்க அந்த ட்ரெஸ் கோட் தான் அவங்களோட ட்ரெஸ் கோட் நேசிங்கக்குரியது. அதனால பொதுவா என்ன இங்க இது வரைக்கும் இந்த ஃபெக்கல்ட்டில வந்து கொழும்பு நேசிங்க பொறுத்த வரைக்கும் ஃபெக்கல்ட்டில யாருமே முஸ்லீம் கேர்ள்ஸ் ஆக்க இல்லை வரையில. நான் நினைக்கிறேன் எங்களோட சீனியர் பெட்சில் வந்து ஒரு தாத்தா ஒன்று இருந்தது. அப்ப நான் அவங்களோட கண்டெக்ட் எடுத்தா நான் சொல்றேன். ஆனா அவங்களும் இல்லை போல. எங்க சீனியர் பெட்சில் அவங்களும் இல்லை, வெளியாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேற கோர்ஸ் மாறி போயிட்டாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குதா? ட்ரெஸ் கோட் தான். அதான் இந்த முஸ்லீம் கேர்ள்ஸ் ஆக்களுக்கு அந்த கட்டாயம் இதுக்கு தேவை முஸ்லீம் கேர்ள்ஸ் ஆக்க. ஆனா ட்ரெஸ் கோடால வந்து கொஞ்சம் அதுக்கு நிறைய பேர் வாரது குறைய. வேற டவுட் என்ன சரி மற்ற என்ன சரி அந்த ஸ்டடி சம்மந்தப்பட்ட எதிராக இருந்தா மெசேஜ் போடுங்க. நான் அதுக்குரிய இதை சொல்றேன். அந்த ஒரு யூனிட் செமஸ்டர் அடிப்படை அது என்ன மாதிரி படிக்கிறது அதென்றா நான் சொல்றேன். வேறையா இது கோர்சஸ் இதான் இதை நேசிங்க பற்றி பொறுத்தவரை. ஆமா. அடுத்தது தஹசீன், இப்ப என்னன்னு சொன்னால் அந்த நர்சிங் என்னத்தை பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறவு என்ன பொதுவா. அப்ப அதை பத்தி நீங்க ஒரு அட்வைஸ் ஒன்று பாய்ஸுக்கு சொல்றீங்களா? கட்டாயம் இப்படித்தான். அந்த நிறைய பேர் வந்து இப்ப சொல்ற என்ன நேஸ் செய்யறாங்க அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது நல்ல உண்மையிலேயே பெருமதியான ஒரு கோர்ஸ். போய் இந்த மெடிசினை மாதிரி தான் கிட்ட அந்த மற்ற முடிய கிட்ட பிரைவேட்டுக்கு நம்ம வேலைக்கு போயிடும். மற்ற கவர்மெண்ட் அது கால் பண்ணக்குள்ள அதுக்கு போயிடும். ஜொப்பை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற வந்து கொழும்பு நேசிங் கொழும்பு யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணது இப்ப நான் நினைக்கிறேன் 2017 தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்ப எங்கட பேச்சு 7வது, இப்ப இன்டேக் வாரது 8வது பேச்சு. யாருமே இந்த பொடியமான நேர்ஸ் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை நிராகரிக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே பெருமதியான ஒரு கோர்ஸ். மத்த இதுக்கு இப்ப பிஎஸ்சி போயிட்டு எல்லாம் வேக்குக்கு போயிட்டு அந்த வேக் கிடைக்கிறத விட இதை செஞ்சுட்டு 4 வருஷம் முடிய ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் நம்ம மேல மேல இன்னும் படிக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள போக்கல ஐசி யூனிட் அப்படி ஒவ்வொரு யூனிட் வரக்குள்ள நல்ல உண்மையிலேயே நல்ல பெருமதியான ஒரு கோர்ஸ். நிறைய பேர் செய்யறையில நேர்ஸ் பேர் வரும் அப்படின்னா இல்லை. அது சாதாரணம். நிறைய பேர் நல்லா செய்யணும். பாய்ஸாக சும்மா நிராகரிக்காம கட்டாயம் செய்யுங்க. ஆண்டா உண்மையிலே நிறைய இருக்குது அப்படின்னா கேளுங்க. என்னட்ட நான் கட்டாயம் சொல்லுவேன். அடுத்து வந்து இன்னொன்று இருக்குது அந்த என்டிஎஸ் நேர்சிங் சொல்லி நேஷனல் அந்த இது வந்து டிப்ளமா நேர்சிங் சொல்லி ஒன்று இது. அடுத்து இது வந்து டிகிரி.
டிப்ளமா வந்து 3 வருஷம் கோர்ஸ். அது வந்து கொஞ்சம் 5 வருஷம் அவங்களோட எக்ரிமெண்ட் கீழே வேலை செய்யணுன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து டிப்ளமா, இது வந்து டிகிரி. நம்ம காலேஜ் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அந்த காலேஜ் டிப்ளமா மாதிரி அது. இது வந்து இங்கிட்டு டிகிரி. வேற என்ன சரி. ஆனா கொழும்பை பொறுத்தவரை எங்களுக்கு அந்த இன்டராக்ஷன் டைம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹாஸ்பிட்டலுக்கு மேல கிளினிக்கல் போகலும். அப்ப நல்ல அனுபவம் கிடைக்கும் நிறைய. கிட்டத்தட்ட மெடிசின் மாறுது. மெடிசின் 5 வருஷம் இனி அது தெரியும் தானே. மெடிசினை தான் அதோட சேர்த்து நேசிங்கையும் படிக்கிறது. எஸ், இது நேசிங் அதே மாதிரி தான். பிரைவேட்டா படிக்கிறனாலும் அதே மாதிரி தான். அவங்கட அந்த நினைக்கிறேன் அது வந்து அந்த HND QS மாதிரி தான். அந்த HND டிப்ளமா கேஸ் தான் அது. டிகிரி மேக்கின்னு நினைக்கிறேன். ஏன் அப்ப பிரைவேட்டா படிக்காதான் கவர்மெண்டே படிக்கலாம். அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்குள்ள அதை நம்ம மற்றது இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ பிரைவேட்டா செஞ்சா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போ அந்த அனுபவம் கிடைக்கிறது அதுகள் கொஞ்சம் இதாகும். இதுண்டா அப்படி இல்லை. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த அது நிறைய விஷயம் ஈக்கும் இதுல. வேற எல்லாமே அதே படிப்பு தான். மற்றபடி அந்த அனுபவங்கள் கிடைக்கிறத பொறுத்து நிறைய வித்தியாசம். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் தசீனா. நன்றி ஜஸாக்குமுல்லாஹ். ஒரு ப்ராக்டிக்கலா பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த நர்சிங்ன்றது வந்து மோஸ்ட்லி யாரு கேர்ள்ஸ் தான் செய்யறது. ஆனால் இப்பதான் பார்த்தா விளங்கும் நமக்கு இப்போ யூனிவர்சிட்டிஸ்லயும் பாய்ஸ் டைனிக் அதுக்கு கூடுது. அது மாதிரி ஸ்ரீலங்காலையும் அது மாதிரி ஃபாரின்ஸ்ல எல்லாம் மெயின்லி அந்த நர்சஸ் வந்து மேல் நர்சஸ் தான் கூட. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபீமேல் அளவுக்கு இருக்கி. அதால அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம உங்களுக்கும் அது நீங்க அந்த நோக்கத்துல படிக்கிறீங்கன்னு சொன்னால் யாரும் நமக்கு அப்படி அது என்னது அதை தரக்குறையா மதிச்சால், ஏன்னா நமக்கு தெரியும் தானே நம்ம இலக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இதோட நான் டென்டலையும் வெட்டினரியும் டச் பண்ணிட்டு போறேன். என்னன்னு சொன்னால் அஷ்ரப், அடுத்த மற்ற விஷயம் வந்து மொத்தம் இதுல டோட்டலா 500 பேர் எடுக்கிறேன். 560 பேர் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து அந்த இங்கிலீஷும் வேணும். இந்த இங்கிலீஷ்ல எஸ் வேணும் ஓ லெவல்ல. அது ஒரு இதா கேட்பாங்க. அடுத்தது அந்த ஹைட் கொஞ்சம் பார்ப்பாங்க. அந்த ஓவர் இது இல்லை, இதை மட்டும் பார்ப்பாங்க ரெண்டும். இது மெடிக்கல் ஹைட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல எஸ் ஒன்று வேணும். ரைட், ஓகே ஓகே, ஓ லெவல்ல. சரி, ஓகே. இப்ப நான் வந்து இந்த டென்டல் பத்தி செல்ல போனால் என்ன விஷயம்னு சொன்னால், இப்ப டென்டலையும் வெட்டினரியும் பொறுத்த வரைக்கும் பொதுவா, அதாவது இப்ப மெடிசினை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே டாக்டர் ஆயிட்டு வெளியாகிறது ஓகே. ஆனால் அந்த டென்டல் செஞ்சாக்களுக்கும் அந்த வெட்டினரி செஞ்சாக்களுக்கும் கொஞ்சம் அந்த ஒரு பேர் ஒன்று சொல்றது அப்படி தெரியும் தானே நமக்கு. அதெல்லாம் நம்ம பெருசா எடுக்க தேவையில்லை. என்ன சொன்னால், உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால மெடிசின் அளவுக்கு கிட்டத்தட்ட மெடிசின் டாக்டர் அளவுக்கு தான் டென்டல் சர்ஜனுக்கான அந்த டிமாண்ட் கூட. இப்ப டென்டல் ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால 2 யூனிவர்சிட்டிஸ்ல தான் இருக்கி. ஒன்று வந்து பெராதனில் இருக்கி, அது மாதிரி ஜாபுரையில. அப்ப பெராதனியை பொறுத்த வரைக்கும் டென்டல் ஃபேக்கல்ட்டியில 106 பேர் ஒரு பெட்ஜுக்கு இருக்கு. மெடிசினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ஜுக்கு கிட்டத்தட்ட 250 260 பேர் வரும். ஆனால் டென்டலை பொறுத்த வரைக்கும் பேராதனையில் 106 107, அது மாதிரி ஜாபுரையில கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர். மொத்தத்துல ஒரு 200 பேருக்குள்ளுக்க மாதிரி தான் ஸ்ரீலங்கால ஒரு வருஷத்துக்கு டென்டல் ஃபேக்கல்ட்டி இன்டேக் பண்றது. அப்ப அது வந்து உண்மையிலே மிச்சம் டிமாண்டான கோர்ஸ் தான் நம்ம செல்லணும். அடுத்தது டென்டலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மெடிசின் மாதிரியே 5 years தான். அதே மாதிரி சப்ஜெக்ட் தான். சின்ன வித்தியாசம் இருந்தாலும் பேசிக்ஸ், ஆரம்ப பேசிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மெடிசின்டையும் டென்டல்லையும் உண்டுதான். அது போகக்குள்ளதான் அந்த கிளினிக்கல் வரக்குள்ளதான் கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் ஆகும். சரியா? அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், அதாவது மெடிசின் முடிஞ்சு இப்ப மெடிசினுக்கு 77 பேரை செலக்ட் பண்ணால் அதுக்கு பிறகு வர புத்ரா டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 1 இல்லாட்டி 2 பேர் தான் டென்டல் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகுறது. அடுத்தது வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் வெட்டினரியில பாக்குறது பிராக்டிக்கலா பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு இப்ப அது விலங்கு வைத்தியம் பண்ணக்குள்ள அதுவும் ஒரு நம்மளோட இப்ப சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையான தொழில் தான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அதை மெயினா ப்ராப்ளம் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால், இப்ப மெடிசினுக்கும்
வெட்டினரிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆரம்ப பகுதிகள், அதாவது அந்த ப்ரீ கிளினிக்கல் சொன்ன பகுதி. இந்த மெடிசின்ல வந்து அந்த ப்ரீ கிளினிக்கல் செஷன் முடிஞ்சு நீங்க அதுக்கு பிறகு கிளினிக்கல்ன்றக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறது. ஆனால் வெட்டினரியில வந்து அதே 5 years கோர்ஸ் தான். ப்ரீ கிளினிக்கலை முடிச்சு போட்டு ஃபீல்ட் ஒர்க் ஒன்று இருக்கு, அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் போறது. ஃபீல்ட் ஒர்க் ஒன்று இருக்கு, அதாவது அந்த பண்ணை இருக்குதானே, ஃபார்ம்ஸ், உதாரணத்துக்கு ஆட்டு ஃபார்ம் இருக்கும், அது மாதிரி மாடு, அது மாதிரி ஃபார்ம்ஸுக்கு போயிட்டு அங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது. உதாரணத்துக்கு அந்த வார அந்த விலங்குகளோட நோயை கண்டறிஞ்சு அப்படி அந்த மெடிசின் சைடு வந்து போகும். மற்றபடிக்கு அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், எல்லாரும் சொல்றது அந்த உதாரணத்துக்கு அந்த எனிமல்ல ஹேண்டில் பண்ற சிக்கல் வார உதாரணத்துக்கு அந்த நாயன்றுக்குள்ள வந்து சின்ன பிரச்சனை வரும். ஆனாலும் அதுக்குரிய சேஃப்டி எல்லாம் வச்சுத்தான் அந்த இதெல்லாம் செய்யறது. அதை பத்தி நீங்க worry பண்ண தேவையில்லை. மற்றபடிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து மற்றவங்களை ஒப்பிடக்கூட. ரைட், ஓகே. இப்ப நம்ம அடுத்தது பிசியோதெரபி போவோம். பிசியோதெரபி ஃபாதா. ஓகே அஷ்ரப். இப்போ பிசியோதெரபி நம்ம பாக்குறோம்னா, இப்போ மெடிசின், டென்டல், வெட்டினரி கொடுக்குறோம். அதுக்கும் பிறகு நாம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, நிறைய பேர் கொடுக்குற ஒரு கோர்ஸ்னா பிசியோதெரபி தான். இதுல நிறைய ஒரு நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வித்தியாசமா போகுது. அதுல நம்ம பார்க்க போனா இதுவும் ஒரு இன்சாத். கொஞ்சம் ஸ்லைடு மூவ் பண்றோம். ஓகே, இதுவும் என்னன்னா ஒரு 4 years ஒரு பேசிக் கோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா இது எப்படி போக போகுதுன்னா பேசிக்கா அவங்களோட இது போக போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எம்எல்டிக்கு சொன்ன மாதிரி தான் இதுல ரிசர்ச்சஸும் அது கிளினிக்கல் செக்ஷன் தான் செகண்ட் இயர்ல இருந்து வர போகுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிளினிக்கல் நாலேஜ் ஒரு கூடுதலா வரக்கூடிய ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் நாங்க இதுல படிக்க போறோம். அதுல இருந்ததுக்கு பிறகு ஃபுல்லாவே கிளினிக்கலோட சம்பந்தப்படுத்தி போகக்கூடிய ஒரு இது. இதுல 2 இதுதான், கொழும்புலையும் பேராலையும் தான் இது மெயின் இருக்குது. ஒரு இயருக்கு நான் நினைக்கிறேன் 100 110 பேர் மட்டும் எடுக்கிறாங்க. அது வருஷத்துக்கு வருஷம் மாறுது. இப்ப இதுல நீங்க இப்போ இது நிறைய பேர் இது போடுற நேரம் இதுக்கு பிசியோதெரபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுற. அதுல நீங்க ஒரு விஷயம் மெயினா கவனிக்கணும். இது அண்டர்ஸ்டிமேட் பண்றது இல்ல, இருந்தாலும் ஒரு ஜொப் இஷ்யூ ஒன்று இதுல மெயினா இருக்குது. நிறைய பேர் இதுல இருந்தாக்கள், இந்த கோர்ஸ் செஞ்சாக்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு கருத்துண்டு தான். பர்சனல் எந்த எதுவுமே இல்லை இதுல. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம முடிஞ்சதுமே இந்த கோர்ஸ் முடிஞ்சதுமே நமக்கு ஒரு ஜொப் ஒன்று, கவர்மெண்ட் ஜொப் ஒன்று கிடைக்குன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஜொப் கிடைக்காதுன்னு இல்லை, இப்ப எல்லாருக்குமே அந்த வேகன்சி ப்ராப்ளம் இருக்குதா எல்லா கோர்சஸ்லயுமே, பொது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம நாட்டு இது பரி. ஆனா இதுல நமக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னு இது எந்த ஒரு இஷ்யூ, அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு கோர்ஸ் தான் இந்த பிசியோதெரபி. என்னன்னா இதுல நமக்கு ஒரு கிளினிக்கல் போட்டு செய்யக்கூடிய மாதிரி ஒரு இதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. இப்போ முந்தி ஒரு காலத்துல இந்த கோர்ஸ் எப்படின்னா கீழே இருந்துச்சு, இதுக்குள்ள டிமாண்ட் குறைஞ்சு இருந்துச்சு. இப்ப இதுல தேவை கூடுனதால இப்போ உள்ள காலத்துக்கு மேல வந்துட்டு ஹை ஒரு டிமாண்டா இருக்குது. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா வெட்டினரிக்கு கீழே அடுத்தது ஹை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. இதுல இப்ப நாம பார்க்கும் 3 இது கேக்குறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கு மேலதிகமா ஒரு பாடம் இதுல சொல்லியிருக்குது பயோ மேத்ஸ், அப்படி அதோட கம்பைன் மேத்ஸ் அதுவும் சேர்த்து. இப்போ இதுல இது சயின்ஸுக்கு மட்டும்டே பொதுவான மாதிரி ஒரு கோர்சஸ் இல்லை இது. ஆனா மெயின் பண்ணி இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ் எதுக்குண்டா சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு உள்ளதுக்கு தான். அவ்வளவுதான். இது ஒரு சின்ன இதை பத்தி இதுல ஸ்டடீஸ், இதுல சப்ஜெக்ட் படிக்கிற விஷயங்கள் அப்படி எதுவும் தேவைப்பட்டா நீங்க சொல்லலும், எதுவும் டவுட்ஸ் இருந்தா. இது ஒரு மேலோட்டமான ஒரு இது. அதோட ஃபாரின்ல ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஒண்டிக்கிற எம்எல்எஸ். இப்ப
மெடிசின்ஸுக்கு நம்ம நாட்டுல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவு தான் இப்போ முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்த பிசியோதெரபிக்கு ஃபாரின் ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. இதுல வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணுமா? இதுல நான் மிச்சம் டீப்பா போக இல்லை, இதோட சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது படிக்கிறது அவ்வளவு போக இல்லை, ஒரு மேலோட்டமான விஷயம் தான் சொன்னேன். எதுவும் தெரிஞ்சுக்கணுமா எக்ஸ்ட்ராவா? ஆகும் இந்த இப்ப அதுல வந்து பிசியோதெரபிக்கு வந்து எத்தனை பேர் எடுக்கிறேன்னு சொன்னீங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும்? ஹலோ, கரைக்கிற கேக்குதானே? அந்த கேக்குதா? அந்த கவுண்ட் வந்து இந்த மேல உத்தேச அனுமதின்னு போட்டிருக்கு, அதுதான் மொத்த கவுண்ட் 111 அது எடுக்கிறது. அது டோட்டலா எல்லா ரெண்டு கோர்ஸ்டையும் எல்லா சாரி. கோர்ஸ்டையும் அடுத்தது வந்து இந்த யூனிவர்சிட்டி வைஸ் அவங்களுக்கு கவுண்ட் தெரியணும்னு சொன்னா அந்த ஹேண்ட் புக்ல லாஸ்ட் பேஜ் கிட்ட போகல அவங்க எல்லா கோர்ஸ்க்கும் என்னென்ன யூனிவர்சிட்டியில எத்தனை பேர் எடுக்கிறேன்னு எல்லா டீட்டெயில்ஸாக போட்டிப்பாங்க. அது கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு. அடுத்தது வந்து இதுக்கு பிறகு டச் இதுக்கு பிறகு ஒவ்வொரு கோர்சஸ் டேயும் அந்த எத்தனை பேர் அனுமதிக்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. என்னன்னு சொன்னால் ஜூனியர்ஸுக்கு லேஸ் ஆയിരിக்கும். இப்ப நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகும். அடுத்தது வந்து ஃபார்மசி. அசீமா கண்டினியூ பண்ணுங்களே. கேக்குதா? கேக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டை கூட்டினா கொஞ்சம் குறவு கேட்கறது. ஓகே. இப்ப ஓகே. ஃபார்மசின்னு போக்கல இது பேஜஸ் அதுக்குள்ள வரதா எம்எல்எஸ் அதுக்குள்ள ஃபார்மசி அதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ அசீமா, கொஞ்சம் உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே. கேக்குது இல்ல. இப்போ ஓகேயா? இப்போ ஓகே, கண்டினியூ பண்ணு. ஃபார்மசின்னு போக்கல இது ஒரு ஃபேக்கல்டி ஆஃப் ஏஹெச்எஸ்க்குள்ள வர ஒரு கோர்ஸ் தான் எம்எல்எஸ் அதுக்கு பிறகு ஃபார்மசி. இதுக்கு ஒரு அன்னளவா 1.4 கிட்ட மாதிரி தட் ஸ்கோர் வேணும். அடுத்தது இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். 4 இயர்ஸ் கோர்ஸ்ன்ற போக்கல ப்ராக்டிக்கல் இதில் 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 3 ஃபேக்கல்டி ஆஃப் ஏஹெச்எஸ்ல 3க்கும் சேர்த்து தான் நடக்கும். அதுக்கு பிறகு செகண்ட் இயர்ல இருந்து ஃபார்மசின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக பிரிவாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு இவங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் தான் நடக்கும். ப்ராக்டிக்கல்னு போக்கல மெயினாக இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலை பேஸ் பண்ணி வச்சு செய்வாங்க. அப்படி இல்லாட்டி லெபார்டரி வசதி இருந்தால் அப்படி ஓகே. மற்றது குவாலிஃபிகேஷன் போக்கல கெமிஸ்ட்ரி ஏ லெவலில் கெமிஸ்ட்ரியில் C1 கட்டாயம். அப்படித்தான் ஹேண்ட் புக்கில் போட்டிக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு C வேணும். மற்றது ஓ லெவலில் இங்கிலீஷில் எஸ். அப்போ ஓ லெவலில் இங்கிலீஷில் எஸ் கேட்கும்போது நாங்கள் கட்டாயமாக ஓ லெவல் ரிசல்ட் ஷீட் ஒன்று வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி நாங்கள் சப்மிட் பண்ண இல்லைன்னா எங்களோட அந்த கோர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அப்படி எனக்கு ஃபெஷையில் நடந்த ஒன்று தான் அது. நான் ஃபெஷையில் ஓ லெவல் ரிசல்ட் ஷீட் சப்மிட் பண்ணாததால் எனக்கு அந்த கோர்ஸ் ஒன்றுமே கிடைக்க இல்லை. அதெல்லாம் தட்டி பட்டுட்டு தான் வேற கோர்ஸ் வந்துட்டு. அப்போ அது கட்டாயம். மற்ற யூனிவர்சிட்டின்னு போக்கல பேராதனி, ஜெயவர்தனபுர, ருஹுனு, ஜெஃப்னா இதில் அன்னளவா 234 பேர் மாதிரி எடுக்கிறாங்க. மற்றது ஒவ்வொரு ஜெஃப்னாண்ட போக்கல 73 பேர், ருஹுனில் 61, ஜெயவர்தனபுரையில் 60, பேரால 40. இப்போ ஃபார்மசின்ற போக்கல பொதுவாக எல்லாரும் சொல்றது என்ன, ஃபார்மசியில் மருந்தா கொடுக்க போறீங்க அப்படித்தான் பொதுவாக நக்கலாக கேட்பாங்க சமுதாயம். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒரு நோயண்டு வந்த உடனே நாங்கள் அதுக்கு என்ன அடுத்த இது வந்து மருந்து. இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதே மெயினாக ஃபார்மசிஸ்ட் தான். அப்போ இது வந்து ஒரு மோஸ்ட்லி இதில் முஸ்லீம் குறைவு. ஏண்டா நிறைய பேருக்கு
எங்களோட புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் என்னோட சீனியர்ஸ் அதில் பார்த்ததுல புத்தளம் சைடான ஆட்கள் வந்து நிறைய இல்லை. மற்ற டிஸ்ட்ரிக்டான ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கு. அதால ஃபார்மசின்னு சொல்லுறது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்பும் மீக்கி, அதை மாதிரி ப்ரைவேட் ஜாப்பும் மீக்கி. உங்களுக்கு டிகிரியை முடிச்ச உடனே லைசன் கையில தருவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், லைசன் ஒன்றும் உங்களுக்கு சொந்தமா வச்சு ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு கூட உங்களுக்கு வீட்டில் இருக்கலாம். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து ஜாப் செய்யறது அப்படி விரும்பாத அப்படி இருந்தா இப்படி ஃபார்மசி கோர்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ டிப்ளமா டிகி ஃபார்மசியில, ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த டிப்ளமா ஃபார்மசியும் லேசி இல்லை, அது கஷ்டம். அது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு வசதி ஒன்று இருந்தா டிப்ளமா ஃபார்மசி ஈஸி. ஆனா நிறைய பேருக்கு அது ஒரு கஷ்டம். அப்படின்றதால டிகிரியில இந்த டிப்ளமால லேசா அவங்க பாஸ் ஆக்கி விட மாட்டாங்க. ஏன்னா அதுல நிறைய ப்ராக்டிக்கல் எல்லாம் இருக்கு. ஒரு டிகிரி நாங்க எந்த அளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அதை மாதிரி தான் டிப்ளமா. அவங்க காலத்தை மட்டும் 2 வருஷம் மட்டும் குறைச்சி வச்சிருக்காங்களே ஒழிய பாடம் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. எப்படியும் நாங்க அது ஒரு முறை ஃபெயில் ஆகி 2 முறை சேர்ப்போம், அதுக்கும் 4 வருஷம் போகும். இது டிகிரியை முடிச்சா நேரடியா போகலாம், 4 வருஷம் தான். அப்ப எல்லாரும் இப்ப டிப்ளமா செய்யலாம் தானே, டிகிரி தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்காதீங்க. என்று சொன்னா ஃபார்மசி டிப்ளமாவும் டிகிரி வேர்த்தான். ஜாப் பண்ண போக்கால எல்லா கவர்மெண்ட்ல பிரைவேட்ல அவ்வளவுதான். வேற என்ன சரி தெரியணுமா? ஹலோ, ரைட், ஓகே. அப்ப இதுலயும் அதே மாதிரி 120 பேர் தான் எடுக்கிறேன்னா? 120 இதுல 234. ஓகே, ரைட். சார், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஜூனியர்ஸுக்கு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அதுக்குரிய கேட்டுக்கொள்ளுங்களா? அஷ்ரப் விளங்கா? சொல்லுங்க. ரைட், அந்த ட்ரெஸ் கோட் பற்றி கொஞ்சம் கேட்டீங்கன்னாங்க. ரைட், ஓகே. இப்போ எப்படின்னு சொன்னா, இந்த இப்ப எங்களோட ஃபேக்கல்ட்டியில வந்து கொழும்புல தான் கேட்டேன். மற்ற ஃபேக்கல்ட்டிக்கு எப்படின்னு தெரியாது. இப்ப கொழும்புல வந்து கிட்டத்தட்ட 4 இதுவரைக்கும் 7 பேட்ச்ல 4 தாத்தாமார்கள் வந்ததாம். அதுல ஒரு தாத்தா வெயிட்டிங்ல வந்து அப்ப மாறி போனேன்னு சொன்னாங்க. மற்றது இன்னும் 3 ஒரு தாத்தா சீனியர் பேட்ச்ல படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் 2 தாத்தாமார் வெளியாகிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க படிக்கிற டைம் வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் வரையிலையாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ட்ரெஸ் கோட்னா இப்போ நம்ம படிக்கிற டைம், இப்போ நம்ம லெக்சர் டைம் போறது அது சாதாரணமாக நம்ம போற மாதிரியே போவேலும், நம்ம ட்ரெஸ் கோட் படியே போவேலும். அடுத்தது வந்து அந்த அஷ்ரப் கிளினிக்கல் டைம் அந்த ட்ரெஸ் கோட் தானே போடுறது, மெடிசினுக்குரிய ஸ்க்ரப் தானே அது அஷ்ரப்? பொதுவா அந்த அந்த உடுப்பு போட்டு மற்ற ஷோல் சுத்தி போறது தானே? அதே மாதிரிதான் நீங்கையும் அது பத்தி அந்த ட்ரெஸ் பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் அந்த ட்ரெஸ் கோட் மாதிரி தான் அப்படி போட்டு ஸ்டாப் சுத்தி போறதாம். அது வேற ஒன்றும் சொல்லல. மற்ற நீ ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் போற டைம் அந்த ட்ரெஸ் கோட் தானே. மற்ற லெக்சர் போற டைம் நம்ம சாதாரணமா போற மாதிரி தான், எந்த எந்த பிரச்சனையும் வராது ட்ரெஸ் கோட்ல. கொழும்பு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. மற்ற டீட்டெயில்ஸை நான் மற்ற யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸை நான் ஒருக்கா கேட்டு சொல்றேன். ஓகே, ரைட். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி வேற என்ன சரி டவுட்னா நீங்க நான் சீனியர் தாத்தா மாட்ட நம்பர் ஒன்று தாரன், அப்ப கேட்டு பாருங்க ஒருக்கா. ஓகே, ரைட். அத நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி டவுட்டா இருந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் தாத்தாட நம்பரை தாரன், ஒருக்கா கேட்டுக்கொள்ள. ஓகே. அடுத்தது இங்க ஒரு மெயின் பிரச்சனைய கதைக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், அந்த மெடிசின், டென்டல், வெட்டினரி, இப்ப அது மாதிரி ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்படுற கோர்சஸ்ல வந்து மெயினா கேர்ள்ஸ்க்கு வர பிரச்சனை நினைச்சுன்னா ட்ரெஸ் கோட். அப்ப ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் மெயின்லி மெடிசினை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கேர்ள்ஸுக்கு அந்த ஹிஜாப் அப்படின்றால் அந்த ஸ்காப் போட்டு அந்த முஸ்லீம் ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ரைட், ஓகே. இப்ப நம்ம அடுத்தது வந்து ஒரு புதுசா ஆட் பண்ண கோர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால் அந்த மொலிகுலர் பயாலஜி
அதை பத்தி ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் இல்லைங்க, அதில் ஒரு ஆள் டவுட் கேட்டிருக்குது வந்து அதில் மினிமம் ரிக்வயர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க தானே. அது வந்து அதுக்கும் ஜெட் ஸ்கோருக்கும் இப்போ ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஜெட் ஸ்கோருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதில் மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை விட கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை அப்ளை பண்ணலாம். அது ஜெட் ஸ்கோர் வந்து அது கிடைக்கிற சான்ஸை பொறுத்து தான். ஜெட் ஸ்கோருக்கும் அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கும் அந்த அதாவது அந்த கட் ஆஃப் வந்து ஜெட் ஸ்கோரை வச்சு பார்க்குறதில்ல, அந்த சீட்டிக்கிற மாதிரி தான் ஜெட் ஸ்கோர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும். மற்றபடி நீங்கள் அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை விட கூட இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதை அப்ளை பண்ணலாம். ரைட், அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா? கேக்குது. பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிக்யூலர் பயாலஜி. இத பத்தி சொல்ல போனா வந்து இது வந்து ஆஹ் இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைய. ஏன்னு சொன்னா நிறைய லெபோரட்டரிஸ் பெரும்பாலும் இல்லாததாலே ஆயிக்கும். அடுத்து எபோர்டுகள்ல வந்து நல்ல வேர்த்தான ஒரு கோர்ஸ் ஆயிருக்குது, ஒரு ஹைலி பெய்டான ஒரு கோர்ஸ். ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, சவுத் கொரியா இங்கெல்லாம் வந்து ஒரு ஹைலி பெய்டான ஒரு கோர்ஸா இந்த பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிக்யூலர் பயாலஜி கோர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புல இருக்குது. இதுக்கு ஜெட் ஸ்கோர் வந்து 1.62 மட்டுக்கிட்ட வேணும். இது வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, பயோஸ்ட்ரீம் பிள்ளைகளுக்கு தான் இது சரி. குறைஞ்சது எஸ்பாஸ் ஈக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா இன்டேக் எடுக்கிறாங்க வந்து 80 ஆட்கள் மட்டும் இன்டேக் எடுக்கிறாங்க. 3 வருஷம் வந்து ஸ்பெஷல் செய்யாம படிச்சா 3 வருஷம் படிக்கணும். ஸ்பெஷல் செய்யறன்னு சொன்னா வந்து 4 வருஷம் படிக்கணும். அடுத்தது வந்து கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்குது. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் குறைய. ஆனா ஃபொரின் போற ஐடியாஸ் இருந்தா, ஃபொரின் போற நோக்கம் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸா இருக்கும், ஒரு ஹைலி பெய்டான ஒரு கோர்ஸா இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். மேலதிகமா இதை பத்தி இதுல என்ன படிச்சு கொள்ற விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன சரி தகவல் வேணும்னு சொன்னா நான் இன்ஷால்லா யாரும் சரி சீனியர்ஸ்ட கேட்டு, இது படிக்கிற சீனியர்ஸ்ட கேட்டு இன்ஷால்லா நான் கான்டாக்ட் பண்ணி தரேன். ஓகே, ரைட். அடுத்தது நம்ம யூனானி மெடிசின் போவோம். ஆல்மோஸ்ட் தான் கண்டினியூ பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் கதைக்க போறது இண்டிஜினியஸ் மெடிசின், அதாவது சுதேச வைத்தியத்தை பத்தி. அதுல வந்து 3 கோர்சஸ் வரும்: சித்த, யுனானி, ஆயுர்வேதிக் மற்றும் சித்த. இப்போ நான் இதுல மெயின் கதைக்க போறது யுனானி அண்ட் ஆயுர்வேதிக். ரெண்டும் வேறு வேறு கோர்சஸா இருந்தாலும் அதிகமான விஷயங்கள் ரெண்டுக்கும் பொதுவா வரதால ரெண்டையும் பொதுவா கதைக்கிறேன். ஏதாச்சும் வித்தியாசம் இருந்தா நான் அதுல முக்கியமான விஷயங்கள் வித்தியாசப்பட்டா நான் அதுல சொல்றேன், அதாவது வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி. சரியா? இதுல வந்து யுனானி அது யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. ஆயுர்வேதிக்கை பொறுத்த வரைக்கும் கொலம்போலையும் இருக்குது, கம்பஹா விக்ரமாராய்ச்சியிலும் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து தான். இப்ப எங்கட புட்லம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யுனானி மெடிசின் வந்து ஜெட்ஸ்கோ கூட ஆயுர்வேதிக்க கம்பேர் பண்ற அளவுல என்ன சொன்னா அதிகமான பிள்ளைகள் யுனானி ப்ரிஃபர் பண்றதால ஜெட்ஸ்கோ கூட அதிகம். மற்ற சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா யுனானி மெடிசினுக்கு ஜெட்ஸ்கோ வந்து அதிகம் ஆகல குறைவு, ஆயுர்வேதிக்கு வந்து அதிகமா இருக்கும். இப்ப இதுல வந்து நான் விக்ரமால தான் ஆயுர்வேதிக் செய்யறேன். அந்த வகையில நான் போகும்போது வந்து அது எனக்கு கிடைச்ச வகையில வந்து இன்ஃபர்மேஷன் எப்படின்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவு, மற்றது ஹையர் ஸ்டடீஸ் பெருசா இல்லை அப்படின்ட்டு. பட் போன பிறகு நான் அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா யுனானி அண்ட் ஆயுர்வேதிக் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம். சில லெக்சர்ஸ் வந்து
சிங்களம்ல இருக்கும். பட் ஆயுர்வேதிக் எடுத்தா கம்பஹா விக்ரமாராய்ச்சிய வந்து கொலம்போவை விட விக்ரமாராய்ச்சியில வந்து கொஞ்சம் சிங்களம் யூஸ் பண்றது அதிகம். சில லெக்சர்ஸ் வந்து இதுல இருக்கும். இப்போ இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றேன். வந்து இது கவர்மெண்ட் ஜாப்ல எடுக்கிறதால உடனுக்கு ஜாப் கிடைக்கணுமா இருந்தா அது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. வந்து எடுக்கிற நேரம் வந்து குறைவு. அதாவது எங்களுக்கு ஜாப் எடுக்கிற நேரம் வந்து இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு ஜாப் எடுக்கிற நேரம் வந்து குறைவு. கோர்ஸ் வந்து 5 years ஆஃப் ஸ்டடீஸ், அதுல 1 year இருக்கு. இப்ப இதுல வந்து வேற சைட்ல நாங்க போக இல்லாத, அப்ப சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். ஆயுர்வேதிக்க பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணலும், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கும். எப்படின்னு சொன்னா பிரைவேட்டா கிளைம் செய்யறதுக்கு. ஒரு நீங்க லெக்சர்ஸா ஒர்க் பண்ணலும், இல்லைன்னு சொன்னா நீங்க ரிசர்ச் சைட் போறதா இருந்தால் இப்ப கிளினிக்கல் ரிசர்ச் இருக்கு, ஃபார்மகாலஜி இருக்கு, அந்த ரிசர்ச் சைட்ல போடலும், ஃபண்டமெண்டல் ஸ்டாண்டர்டைசேஷன் இப்படி நிறைய ரிசர்ச் சைடு இருக்கு. நீங்க இதே கெலனி யூனிவர்சிட்டியில PhD செய்யலும், ஒரு நீங்க வந்து இப்போ அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணினா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரைக்கும் சான்சஸ் இருக்கு, ஸ்பெஷல் இந்தியாவில். மற்ற விஷயம்னு சொன்னா இப்போ வெஸ்டர்ன் சைடு எடுத்துன்னு சொன்னா இப்போ ஆயுர்வேதிக் அவங்க எப்படின்னு சொல்றேன்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படி சொல்லுவாங்க. ஏன் நான் வெஸ்டர்ன் எடுக்கிறேன்னு சொன்னால் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து ஆயுர்வேதிக்கு கொஞ்சம் டிமாண்ட் தான். வெஸ்டர்ன் எடுத்துக்கொண்டால் அங்க வந்து ஒன்காலஜி ஜேர்னல் பார்த்த வரைக்கும் 20% வந்து ஆயுர்வேதிக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹெல்த் கேர் நேம்க்கு கீழே ஆயுர்வேதிக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ வெஸ்டர்ன் எடுத்துக்கொண்டு அங்கேயே 20% சொன்னால் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை எடுக்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைட் விளங்கும் எப்படி எந்த அளவுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அட்மையர் பண்றதால. இப்போ உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் முடிச்ச பிறகு காஸ்மெட்டிக் சைட்லயும் போகலும், இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் சைட்லயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணலும், இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணலும், லெக்சரரா ஒர்க் பண்ணலும், ஒரே உங்களுக்கு ப்ரைவேட்டா கிளினிக்ஸ் எல்லாம் வைக்கலும். சரி, எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், எனக்கு அதே எப்படி சரி அந்த இடத்துக்கு பேத்துறோன்னு எந்த டிலேயும் இல்லாம அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களோட மேக்ஸிமம் கொடுக்கணும். எல்லா அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கணும். நான் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கதைக்கிறது தமிழ், இப்போ இங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜும் தமிழ் தான். அதனால வந்து நீங்க இங்கிலீஷும் சிங்களமும் கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு லெக்சர்ஸ்ல இருந்து எல்லாமே எல்லா சைட்லயும் ஒர்க் ஆகுறது ஈஸியா இருக்கும். ஈவன் லெக்சரர்ஸோட இன்டராக்ட் ஆகுறதும் ஈஸியா இருக்கும். ஏன் அவங்களோட இன்டராக்ட் ஆகுறது இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா அவங்க சம்டைம்ஸ் உங்களை கவர்மெண்ட் ஜாப்க்கு ரெக்கமெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம், இது நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது யுனானிக்கும் அப்ளை பண்ணலாம். பட் யுனானிட கவர்மெண்ட் ஜாப் பத்தி எனக்கு அதை பத்தின ஐடியாஸ் பெருசா இல்லை. ஏன்னு சொன்னா நான் ஆயுர்வேதிக் சைடுன்றதால இப்ப வந்து ஆயுர்வேதிக்கு புத்தகம்ல கூட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. மற்றது ஆயுர்வேதிக்கு வந்து ஷுவர் பண்ணி சொல்லலாம் ஜாப். பட் ஜாப் கிடைக்கிறது டிலே வந்து எதுல பேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்க எடுக்கிற ஸ்கோர்ஸ்ல தான் பேஸ் பண்ணி இருக்கு. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? ரைட், ஓகே, ஜஸாக்குமுல்லா ஹைரன். இப்போ நம்ம அந்த அடுத்த பார்ட் ஃபுட் சயின்ஸ் போவோம். ஃபர்ஹத் அஃப்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஃபுட் சயின்ஸ் எடுத்தோம்னு சொன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்றது வந்து உவாவெல்லச யூனிவர்சிட்டியில இருக்குது. அதாவது அனிமல்ஸ்ட ப்ரொடக்ட் சம்பந்தமா அந்த மீட், மில்க், யோகட் இதோட ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள் தான் இதுல போகுது. அடுத்து இதுல வந்து கம்பெனிஸ் அந்த 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 ப்ரொடெக்ட் சம்பந்தமா அனிமல்ஸ்ட ப்ரொடெக்ட் சம்பந்தமான ரிசர்ச் அந்த மாதிரியான இதுகள் தான் இந்த அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜியில போகுது. இது வந்து பிரைவேட்லயும் சரி கவர்மெண்ட்லயும் சரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து 4 years கோர்ஸா இருக்குது. அடுத்தது வந்து இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்லைட்ல இருக்குதா பண்ணா இல்ல. ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்றது வந்து பேராதனை யூனிவர்சிட்டியில, சப்ரகம யூனிவர்சிட்டியில, ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில இருக்குது. இதுல கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ்ல எஸ்பாஸ் இருக்கணும். இதுவும் ஃபுட் சம்பந்தமான அப்படின்னு சொன்னா வந்து ஃபுட்ஸ்ட குவாலிட்டி அதை செக் பண்றது சம்பந்தமா, அதோட ரிலேட்டடான அந்த ப்ராடக்ட்ஸ் செக் பண்றது, கேன்டீன்ல ஹோட்டல்ஸ்ல அந்த ஃபுட்ஸ்ட குவாலிட்டி செக் பண்றது, அந்த மாதிரியான ரிலேட்டட் சம்பந்தமான கோர்சஸ் தான் இந்த 3. கிட்டத்தட்ட 3ம் ஒரே மாதிரியான கோர்சஸ் தான். இந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்றது வந்து வயம்பை யூனிவர்சிட்டியில இருக்குது. இது ஒரு 4 years கோர்ஸ் தான். இதுல இதை படிச்சோம்னு சொன்னா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னா அந்த ஃபார்ம் மேனேஜரா இருக்கலும் அந்த ஃபுட் சம்பந்தமான விஷயத்துல, அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலரா இருக்கலும், குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இருக்கலும், குவாலிட்டி செக்கரா இருக்கலும், லெப் அனலைட்டிஸ் அப்படின்னு சொன்னா ஃபுட்ஸ் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போயிட்டு லெப்ல செக் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை வழங்குறது. அந்த ஃபுட் சம்பந்தமான விஷயங்களை செக் பண்ணி கொடுக்கறது தான். இது 3ம் அதே மாதிரியான கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கோர்சஸா தான் இருக்குது. அடுத்தது வந்து என்ன விஷயம்னு சொன்னா இதை படிச்சுட்டு இதை வச்சு கெமிஸ்ட்ரியும் சில டைம்ல டீச்சிங் விருப்பம்னு சொன்னா இதன் மூலம் இதை படிச்சுட்டு நம்ம சில டைம்ல நமக்கு டீச்சிங் இதுக்குள்ள போகணும்னு சொன்னா கெமிஸ்ட்ரி படிச்சு கொடுக்குற சான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். ஓகே, ரைட். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சரி, ஓகே. நேரம் கொஞ்சம் லேட்டாக இருந்த காரணத்தால நம்ம இதோட முடிக்க பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால் பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம் கோர்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து கொஞ்சம் தான் நான் விளங்கப்படுத்திருக்கேன். அது நீங்க யூனிவர்சிட்டி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏராளமான கோர்சஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்கு. மெயினா சில போனால் அந்த எக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இருக்கும், அனிமல் சயின்ஸ், எக்கோ ரிசோர்சஸ் சொல்லி மெயினான கோர்ஸ், நியூட்ரிஷன் எல்லாம் மெயினான கோர்சஸ் தான். அதே நேரம் நம்ம ஒவ்வொரு கோர்ஸ் பத்தியும் ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ணினோம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு அந்த கோர்சஸ் அப்ளை பண்ணி நீங்க போன பிறகு அந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகின பிறகு அந்த சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கோர்சஸ் பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தருவாங்க. அதை பத்தி பயப்பட தேவையில்லை, ரைட்? அதே நேரம் இப்ப நீங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியோ இப்ப யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ற வகையில உங்களுக்கு பிரீஃபா ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் பயாலஜிக்கல் சயின்ஸ் செஞ்சு பிறகு நம்ம எப்படியோ நம்ம ஒர்க் பண்ண போறது மெயினா ஹெல்த் செக்டர் தானே, என்ன சுகாதாரம் சம்மந்தப்படுற செக்டர்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். கைரன், இந்த இன்சார்ஜ் கேக்குது தானே? கேக்குது. ரைட். அப்ப அதை பொறுத்த வரைக்கும் எப்படியோ நம்ம எங்களுக்கு பேசிக்கா தேவையான விஷயம் உண்டு இங்கிலீஷ் நாலேஜ்னா. நீங்க எந்த யூனிவர்சிட்டி போனாலும் எல்லா லெக்சர்ஸும் மெயினா நடக்க போறது வந்து இங்கிலீஷ்ல தான்.
அதால இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போகக்கூடிய அந்த இடையில ஒரு காலம் இருக்குதானே, அதை வந்து உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இப்ப மெடிசினை பொறுத்த வரைக்கும் மெடிசின் எப்படியுமே இங்கிலீஷ் தேவைதானே, அது மாதிரி எல்லா கோர்சஸுக்கும் குறைஞ்சது கட்டாயம் எப்படியுமே நம்ம என்ன செய்யணும், இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ளாவது நம்ம இங்கிலீஷை யூஸ் பண்ண வேண்டி வரும். அது மாதிரி சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணக்குள்ள அந்த டைமும் நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படும். அதால இங்கிலீஷை நீங்க கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்ற இங்கிலீஷ் வந்து உங்களோட செக்டருக்கு தேவையான இங்கிலீஷ் ரெண்டு செல்ல வரல, நார்மலி காமன் நாலேஜ் காமனா அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அடுத்த விஷயம், இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ரீலங்கால ஒர்க் பண்றதா இருந்தால் நமக்கு சிங்கள நாலேஜும் தேவைப்படுது. எப்படியோ இப்ப நம்ம தனியா ஒரு இடத்துல ஒர்க் பண்ற போற இல்லையே, ஒரு குரூப்பா ஜாயின் ஆகி ஒர்க் பண்றதா இருந்தால் நமக்கு டைம் சிங்கள லாங்குவேஜும் தேவை. அதை சிங்கள லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இன்டராக்ஷனை கூட்டிக்கலாம். அது மாதிரி சிங்கள நியூஸ், சிங்கள டிராமா, சிங்கள மூவி அப்படி பார்த்து அவரோட சிங்களத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது மெயினா இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்க ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ண பிறகு அதுக்கு இப்ப அந்த கோர்ஸ் இப்ப செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க தானே, ஒரு முடிவெடுத்தா நீங்க அதுல எவ்வளவு உங்களோட எஃபர்ட்டை போட்டு நீங்க அதுல எவ்வளவு முன்னுக்கு வரணுதான் முக்கியம். இல்லைங்களா? உதாரணத்துக்கு செல்ல போனால் டாக்டர்ஸ் மாற விட ஏர்ன் பண்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது டீச்சர்ஸ் மாதிரி இருக்கும். பயாலஜிக்கல் சயின்ஸ் சைட்லயே டீச்சர்ஸ் மாற டாக்டர்ஸ் மாற டாக்டர்ஸ் மாற விட ஏர்ன் பண்ற டீச்சர்ஸ் மாறும் இருக்கு. அது வந்து அவங்களோட துறையில அவங்களோட எஃபர்ட், அது மாதிரி அந்த துறையில அவங்க எவ்வளவு உச்சத்தை தொட்டுறதுதான் நீங்க முக்கியம். இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப மெடிசினை பொறுத்த வரைக்கும் மெடிசின் செஞ்சு டாக்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒன் கோல் இருக்கும். அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்லையே இப்ப எந்த நேரம் கூப்பிட்டாலும் அந்த அந்த ஒர்க்குக்கு நம்ம போக வேண்டி வரும். ஆனால் டென்டல் அதுகளை பொறுத்த வரையில அது இல்லை. குறிப்பிட்ட டைம் ஒர்க் பண்ணிட்டு நமக்கு என்ன செய்யலாம், ஆஃப் ஆகலாம். அது மாதிரி ஒவ்வொரு கோர்சஸுக்கு மட்டும் சொல்லி ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. நீங்க ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணால் அதுக்குரிய முழுமையான எஃபர்ட்டை போட்டு நீங்க மேல போற வழியை பாருங்க. ரைட்? சரி, ஓகே. இதோட நம்மட இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகின அடுத்த நம்ம விஷயம் அஷ்ரஃப், நான் இப்போ செகண்ட் சை செய்ய போல செகண்ட் சை செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டி யூஜிசி ரெஜிஸ்டர்னு வருது தானே, ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அந்த யூஜிசி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட செகண்ட் சை ரிசல்ட்ஸ் நீங்கள் ஐலண்ட்ஸ் ஃபெஸ்ட் வந்தாலும் அது எடுப்படாது. அதால நிறைய பேர் நிறைய கோர்சஸ், அதாவது செகண்ட் சை செஞ்ச ரிசல்ட்ஸ் நல்லா வந்தாலும் அவங்க யூஜிசி ரெஜிஸ்டர் பண்ணதால அதை இழந்த ஆட்கள், அதாவது செகண்ட் சை ரிசல்ட்ஸால அவங்களுக்கு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாம போனாங்க, நிறைய இருக்கிறாங்க. அதனால நீங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிட்டு செகண்ட் சை செய்றீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அதை யோசிச்சுட்டு தான் நீங்க அந்த யூனிவர்சிட்டி யூஜிசி ரெஜிஸ்டர் வந்த பிறகு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். எஸ், என்னென்றால் நம்ம இதை ஃபர்ஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தோம். என்னென்றால் இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல கிடைச்சது உங்களுக்கு திருப்தி இல்லை, என்னால இதை விட நல்ல ரிசல்யூஷன் எடுத்து இன்னொன்று செலக்ட் பண்ணலாம் என்று இருந்தால் கட்டாயம் செகண்ட் இல்லாட்டி தேர்ட் சை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். 3Cல இருந்து 3A எடுத்த ஒருத்தர், மெடிசின் போன ஒருத்தர்கிட்ட அந்த இதையும் நம்ம போட்டிருந்தோம் அதுல. அதால உங்களுக்கு ஏழுமா இருந்தால் அப்படின்னால் என்னமோ ஒரு சூழ்நிலையால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல் எடுக்கலாம் போயிட்டு செகண்ட் சைல் என்னால 7 இருந்தால் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது இப்ப நம்மட இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகின சீனியர்ஸ் தஹசீன், அது மாதிரி அல்மாஸ் பண்தாத்தா, கயூரன், அது மாதிரி நம்மட பெச்சில் ஜாயின் ஆகினாக்கள் இஃபாதா, அவங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சொல்லிக்கொண்டு ஃபரதா ஃபரலாம் இன்சாத். நம்ம ஏற்கனவே நடந்ததுல ரெக்கார்டிங்கை தர பார்க்கிறோம். அது மாதிரி இதுக்குரிய ரெக்கார்டிங்கும் தர பார்க்கிறோம். அடுத்தது சில கோர்சஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க நம்மளை கண்டெக்ட் பண்ணலாம். அது மாதிரி இது மாதிரி நம்ம இன்னும் எதுவும்
கோர்சஸ் மெயின் பண்ணி நம்ம எதுவும் மிஸ் ஆயின கோர்ஸ்ல வந்து எதுவும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது, இதையும் நீங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் என்று இருந்தால் கட்டாயம் நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்க. நான் நம்பரை போடுறேன், நான் இதில் கண்டக்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஆள் டவுட் ஒன்று கேட்டுக்குது, அந்த என்கியூசின்டா என்னண்டு. என்கியூசின்னு சொன்னால் இப்போ அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த கோர்ஸ்க்கு வந்து யாரும் போன வருஷம் போகலை, அதனால தான் அது அப்படி போட்டிக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த கோர்ஸ்க்கு வந்து யாரும் போகலை, அதனால தான் என்கியூசின்னு போட்டிக்கு. அதை போட்டதுனால நீங்கள் போடாம வைக்க வேணாம் அந்த கோர்ஸை. அந்த கோர்ஸை கட்டாயம் போடுங்க, உங்களுக்கு மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால். மற்றபடி அது வந்து போன வருஷத்தை வச்சு தான் அது போட்டிக்குது. சரியா? அடுத்து மிச்ச கோர்ஸ் வந்து அஷ்ரஃப் கேட்டிக்கிறாங்க, மிச்ச கோர்ஸ் விளக்கம் நடக்குமாண்டு. அதை பற்றி என்ன சொல்றது? மிச்ச கோர்சஸ் வந்து விளக்கம் இது ஒரு செஷன் செய்யறது சிக்கல். அதால உங்களுக்கு பிரைவேட்டா நம்ம என்ன செய்யலாம், அதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். பிரைவேட் சொன்னால் தனியா உங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நாங்க அதுக்குரிய ரிப்ளை அந்த சீனியர்ஸ் மாதிரி கேட்டு தரேன். ரைட்? ஓகே, அப்ப நான் முடிச்சுக்கிறோம். என்ன சார்? அந்த என்னோட டவுட் பார்ப்போம், கொஞ்சம் நினைங்க. அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து அதுதான், மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை விட குறைவா இருந்தா சுவரா அந்த கோர்ஸ் கிடைக்காது. மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை விட கூட வைக்கணும். சரியா? அடுத்துக்கு பிறகு தான் அவங்க ஜெட் ஸ்கோர் தான் முன்னுரிமை பார்க்கறது. ஜெட் ஸ்கோர் படி மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை விட கட்டாயம் கூட வைக்கணும். முன்னுரிமை பார்க்கறது வந்து ஜெட் ஸ்கோர் படி. அவ்வளோதான் அதில் விஷயம். மேலதிக சரி டவுட் இருந்தால் உங்களுக்கு அந்த நம்பர் போடிக்கு அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இன்ஷால்லா டைம் போகுது, நாங்கள் இதோட முடிச்சுக்கிடுவோம். ரைட், ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தேங்க்ஸ் டு ஆல்.